கூட்டணி சேர கூடாது, கூட்டணி சேருது. கொள்கை நிலைப்பாடு அது சேராது. நீ உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அது உன்னை வழி நடத்துங்கிறான். நாம் உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கோம், அது எப்படி வழி நடத்துது? எவனோடும் சேராதேன்னு தான் முதல்ல சொல்லுது. எங்களோடு சேருபவர்களை சேர்த்துக் கொள்வதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கள் தலைவன் பிரபாகரன் என்று ஏற்கணும். எங்கள் கொள்கை மொழி தமிழ் என்று ஏற்கணும். இது என் தேசம், தமிழ் தேசம் என்று ஏற்கணும். இந்த நிலத்தின் அரசியல் என் தேசிய அரசியல், தமிழ் தேச அரசியல் என்று ஏற்கணும். மலையை மலையாக பார்க்கணும், குவாரியாக பார்க்க கூடாது. ஆரை ஆறென்று பார்க்கணும், என் பூமி தாயின் ரத்த நாளம் என்று பார்க்கணும். நதியை அது மணல் அள்ளிவித்தால் கோடி கோடியா சம்பாரியது, மணல் குவாரியா பார்க்க கூடாது. இப்ப கோட்பாட்டில் நிறைய அவர்களுக்கும் நமக்கும் பொருந்தாமை இருக்கு, அதனால அது சரியா வராது. அது கொள்கையில் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இல்லை, சரியா கொண்டு போய் சேர்க்குறீங்க இதில். ஆனால் என்ன இப்ப இந்த தேர்தல் நேரத்தில், அது பின்னாடி உங்களுக்கு காலம் போக போக என்ன எடுத்து உங்களுக்கு அது அச்சு ஆவணமாகவே தந்துடுவேன். இதை நீங்கள் அதை மட்டும் தனியாக எடுத்து கூட ஒரு புத்தகமாக வச்சுக்கலாம், அது ஒன்றும் இல்லை. இப்போ இந்தியம் திராவிடம் இதில் நம்ம எங்கே அடிப்படையில் முரண்படுறோம்? இந்தியம் எந்த மொழிவழி தேசிய இனத்தின் உரிமையும் நிலைக்க விடாது. அது இந்தியம் என்பது இந்தி பேசுகிற மக்களின் தாயகம் தான் இந்தியம். உதாரணமாக நம்ம 100 ரூபா வரி கொடுத்தா நமக்கு 20 ரூபா கொடுக்கும். பீகார் அது குஜராத்துக்கெல்லாம் 120 ரூபா கொடுக்கும். இந்த பாரபட்சம் தான் இந்தியம். உங்களுக்கு புரியுதா? அதில் இந்தியம் இந்தியை திணிக்கும், கட்டாயமாக்கும். திராவிடம் எதிர்ப்பது போல நடிக்கும், அது இந்தியை ஏற்கும். எந்த இடத்துல இந்தி இல்லை? எந்த இடத்துல இந்தி இல்லை சொல்லுங்க. இது தமிழ்நாடு என்று பெயரே இருக்குது. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது நாடா? சுடுகாடு. என் ஊர் என் மண்ணுக்கு ராமநாதபுரத்துக்கு செல்லும்போது வெல்கம் டு ராம்நாடு எழுதிருக்கு. ராமநாதபுரம் உங்களை வரவேற்கிறது, நல்வரவு அப்படின்னு இல்லை. அது எழுதி கீழே எனக்கு வெல்கம் டு ராம்நாடுன்னு போடுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பொது பயணிகள் வேற மாநிலத்திலிருந்து வர்றாங்க, அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. என் தாய்மொழியவே நிராகரித்து நீ வெல்கம் டு ராம்நாடுன்னு போடுற. இப்போ நான் வந்தா என்னவேன்? நான் ஒரு கடப்பாறை எடுக்கிறேன்னு சொன்னல, அதை வச்சு பேப்பேன். சென்னை கடற்கரையில் தமிழ்நாட்டின் தலைநகரில் நீ நம்மன்னு எழுதியிருக்கா, கீழே சென்னையை ஆங்கிலத்தில் இதாண்டா வெங்காயம், அது தங்கிலீஷ்னு பேர் இருக்கு. நம்ம சென்னைன்னு சென்னையை தமிழ் எழுத்துல எழுத வேண்டியதானே? அப்ப நீ திட்டமிட்டு என் தாய்மொழியை சிதைத்து அழிகிற. அங்க நான் உன்னை எதிர்க்கிறேன். இங்க இருக்கிற கோட்பாட்டு முரண் அதான். இந்தியம் எது ஒன்றையும் தமிழ் எந்த ஒரு மொழிவழி தேசியத்திற்கு எதிராக நிற்கும். காவிரியை அது மறுக்கும். நீங்க நுட்பமாக கவனிக்கணும். கர்நாடகாவை யார் ஆளுறா? பாரதிய ஜனதா, காங்கிரஸ். ரெண்டு எது? இந்திய கட்சி. இறையாண்மை, தேச ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று எல்லாம் பேசும். ஆனா கர்நாடகா என்று வருகிற போது அது இந்திய கட்சி அல்ல, மாநில கட்சி. கர்நாடகா மாநில கட்சி. கன்னட மக்களின் உரிமையை பேசும், அப்ப அது இந்திய கட்சி இல்ல, மாநில கட்சி. திராவிடம் மாநில நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, அப்படிதான் இதுவரை சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்திய நலனை பேசும். எப்படி வேறுபாடு பார்த்துக்க. கர்நாடகா காவிரியில காங்கிரஸ் தண்ணி தர மறுக்கும், அந்த காங்கிரஸ் கூட்டி சுமக்கும், தோல்லதுக்கு சுமக்கும் திராவிடம். தமிழ் தேசம் வெறுக்கும். எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது, மான தமிழ் மகனின் ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது. இது தமிழ் தேசியம். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இங்க இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் வெற்றிக்கு அவன் வந்தால் தண்ணி தர மாட்டான் தெரியும், வந்தால் மேகதாட்டு அணை கட்டுவான் தெரியும். ஆனால் எப்படி நீங்க அங்க போய் கட்சியின் தலைவராக இல்ல, தமிழ்நாட்டின் முதல்வராக எப்படி நீங்க போய் வாக்கட்டீங்க? அவனுக்கு அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டு போட சொன்னீங்க. யாருக்கு? எனக்கு தண்ணி தர மறுப்பவனுக்கு, என் உரிமையை தர மறுப்பவனுக்கு உரிமையை பெற்று தர வேண்டிய இடத்தில் இருக்கிற ஒரு தலைவன், ஒரு நாட்டின் முதல்வன் எப்படி போய் வேலை செய்யலாம்? அதுதான் இது திராவிடம். எப்படி போய் வேலை செய்யலாம்? இது தமிழ் தேசியம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். போட்டு குழப்பிக்காத. ஸ்டெர்லைட் திணிப்பான், இவன் ஏற்பான். அணு உலை திணிப்பான், இவன் ஏற்பான். கேரளாவுக்கு வந்த அணு உலை எனக்கு எப்படி வந்தது? இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அங்க ஆளும்போது
இங்கே அணு உலை வேண்டும் என்று பேசுகிற இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேரளாவில் கூடாது என்று சொன்னதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன காரணம்? அது நச்சு ஆலை. நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முதன்மையானது. அவன் முடிவு எங்கே கொண்டு போ. அப்ப இங்க எதிர்க்கிறவன் இங்க வையங்கிறான். காரணம், தமிழ் தேசிய மக்களின் அரசியல் இல்ல, தமிழர்களுக்கு எதிரான அரசியல். உலகத்தின் மிக மூத்த ஒரு தொல்குடி சமூகம் தமிழ் சமூகம் தனக்கென்று ஒரு தேசம் அடைய வேண்டும் என்கிற ஒரு புனித கனவை சுமந்து தமிழீழ மண்ணில் தங்கள் உயிரையே கொடுத்து போராடி மாண்ட மறவர் கூட்டத்தை பயங்கரவாதம் பிரிவினைவாதம் என்று பழி சுமத்தி பல ஆயிரம் கோடிகளை கொட்டி கொடுத்து நாட்டு ராணுவத்தையும் கொடுத்து உதவி என் தேசியனத்தின் தேச விடுதலை கலவை அழித்த காங்கிரஸ் இந்திய கட்சி, கூட நின்று துரோகத்தை செய்த கட்சி திராவிட கட்சி. இந்த கட்சி திமுக, இந்த ரெண்டு கட்சி, இது இந்தியம், அது திராவிடம். அப்ப அந்த தேச விடுதலையே எமது இறுதி இலக்கு என்று இந்த களத்தில் நிற்பது தமிழ் தேசியம். இவன் ரெண்டு பேரும் என் பரம்பரை பகைவன் என்று களத்தில் நிற்பவன் தமிழ் தேசியம். இதுதான் இங்க இருக்கிறது. தமிழ் தேசியம் தன் தலைவனாக என் தேசிய இனத்திற்கு, என் இனத்திற்கு நான் விழுந்தாலும் சரி என் இன மக்கள் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி இன மக்கள் வாழ்ந்தால் போதும் என்று களத்திலே நின்று கடைசி வரை போராடிய வீரம் மறவன் பிரபாகரன் எங்கள் தலைவன் என்று ஏற்பது தமிழ் தேசியம்.